போரின் பின்னணி. ஈரான் தன்னை பாதுகாக்கிறதுக்காக அணு ஆயுத தயாரிப்புல ஈடுபடுறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் அச்சத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதனாலேயே இதனை காரணமா வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு கடல் வழி பாதையான ஹர்மூஸ் ஸ்ட்ரெயிட்ல காலங்காலமா ஈரான் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு அங்க தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஆசையும் உண்டு. ஸோ தன்னுடைய செல்வாக்கு அங்க அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே வரியில சொல்லணும்னா இது தர்மத்தை நிலைநாட்டவோ உயிர்களை காக்கவோ நடந்த பாரத போர் அல்ல, அதிகாரத்திற்கும் உரிமை போராட்டத்திற்கும் இடையில நடக்கிற போர்னு சொல்லலாம். அதிகாரமும் வல்லரசு அந்தஸ்தும் அடுத்தவர்களை அடக்கி ஆள்றதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, மனித குலத்தை பிற சேதங்களிலிருந்து பாதுகாக்கதான் படைபலமும் ஆயுத பலமுமே தவிர மனுஷனே ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அழிச்சுக்கிட்டு சாகிறதுக்காக அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் இருக்க எந்த பிற உயிரினமும் தனக்குத்தானே உயரிய விருதுகளையோ பட்டங்களையோ பதவியையோ கொடுத்துக்கிறது இல்லை. ஆனால் மனித இனம் மட்டும்தான் சாதனையாளர், விருதாளர், அறிவாளர், அமைதிக்கானவர் இப்படிலாம் தனக்குத்தானே விருதுகளையும் பட்டங்களையும் கொடுத்துக்கிட்டு அமைதிக்கான வழியில் வாழாமல் அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படியே அதிகார அடக்குமுறை தொடர்ந்தா இந்த போரினுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? ஈரான் தான் உரிமையை பாதுகாக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்மூஸை நிரந்தரமாக மூடக்கூடிய அபாயம் அதிகம். இதனால் உலக நாடுகள் அனைத்துலேயும் எண்ணெய், பெட்ரோல், டீசல் விலை கடுமையாக உயரும். உலக பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கும். பணவீக்கம், பொருட்கள் விலை உயர்வு, இதிலெல்லாம் பாதிக்கப்படுறவங்க சாமானிய மக்களாக இருப்பாங்க. இதுவே காலப்போக்கில் பல நாடுகள் மறைமுகமாக போருக்குள்ளே இழுக்கப்பட்டு பெரிய போராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். போரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக கடலுக்கடியில் செல்லக்கூடிய இணைய சேவைகளை ஈரான் துண்டிச்சிடும். இதனால் சைபர் அட்டாக்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன் கொலாப்ஸ், இன்டர்நெட் ஷட்டவுன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகம். இதனால் இந்தியா மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் மிக மிக பாதிப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அப்பாவி மக்கள், பிஞ்சு குழந்தைகளோட உயிர் சேதம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. உழைச்சி சேர்த்த வீடு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசலில் சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்க, நிம்மதியான குடும்பம், இது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் கண்ணு முன்னாடியே தரைமட்டமான இதைவிட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு சில அதிகார மையத்தின் வெற்றிகளுக்காக இல்லை, வெறிகளுக்காக அப்பாவி உயிர்கள் அநியாயமாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள். உலகில் அறமும் தர்மமும் தோற்று போகும்போது இயற்கைதான் இறுதி தீர்ப்பை எழுதும். எரியும் உயிர்களுக்கு இடையே நின்று வெற்றியை கொண்டாடுபவர்கள் எவரும் மனிதர்களே அல்லர். இந்த யுத்த நெருப்பு அணையட்டும். அமைதி எனும் மழை உலகெங்கும் பொழியட்டும். உலகம் யாவையும் உயிர் மண்டலமும் அமைதி பெறட்டும். நன்றி.